அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று 2/6/2024, அதாவது வைகாசி மாதம் 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, ஏகாதசி திதி, அதே மாதிரி ரேவதி நட்சத்திரம். அப்போது சந்திராஷ்டிரமம் சிம்மராசிக்காரங்களுக்கு. ராகு காலம் சாயங்காலம் 4:30 6 வரை, யமகண்டம் மத்தியானம் 12 1 வரை, நல்ல நேரம் காலையில் 7:30 8, சாயங்காலம் 3 4 வரை. அணிய வேண்டிய உடையின் நிறம் பிங்க் அல்லது மெரூன், கூடாதது ப்ளூ அண்ட் பிளாக். சாப்பிட வேண்டியது முள்ளங்கி அல்லது புதினா சாப்பிடலாம். இப்போது இந்த வீடு, அதாவது ஸ்தானம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தேன். நேற்று 2ஆம் வீட்டை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதோட இன்னும் ஒரு 2-3 பாயிண்ட்டு சொல்லிவிட்டு அந்த 2ஆம் வீட்டு பலன்களை முடித்துக்கொள்வோம். இப்போது 2ஆம் வீட்டுக்கு உண்டான கிரகம் நீசமாக இருந்து அவனையோ அல்லது இந்த 2ஆம் வீட்டையோ பாவகிரகம்னு அதான் சொன்னோம் இல்லையா, சூரியன், சனி, செவ்வாய், ராகு, கேது இந்த கிரகங்கள் பார்த்தாலோ அவர் கொஞ்சம் வறுமையாளனாகத்தான் இருப்பார். எவ்வளோ காசு வந்தாலும் நிற்கிறதில்ல, கொஞ்சம் வறுமைக்கு ஆள்படுவார். அதே மாதிரி 2ஆம் வீட்டுக்கு உண்டான கிரகம் கேந்திரத்திலிருந்து பாவகிரகங்கள் அந்த கிரகத்தை பார்த்தா முகம் கொஞ்சம் விகாரமாக இருக்கும், பார்க்கறதுக்கு கொஞ்சம் அவ்வளவு நல்லா இருக்காது, அருவருக்கத்தக்க ஒரு மாதிரி விகாரமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி 2ஆம் இடத்துக்கூடியவன் பாவகிரகத்தோடு சேர்ந்து இருந்தாலும் சரி, பார்க்கப்பட்டாலும் சரி, கொஞ்சம் திக்குவாய், அதாவது டக்குன்னு வார்த்தைகள் வராது. இப்போ என்னையை கூட கவனிச்சு, எனக்கு கூட சரியாக வர்றதில்லை. அது வராமல் இருக்கிறதுக்கு தான் அந்த மாதிரியே போயின்னு நான் சொல்லிக்கிட்டுங்க. என் ஜாதகத்தில் கூட 2 கூடயும் கூட பாவகிரகம் இருக்கிறனால தான் இந்த பிரச்சனை. அதாவது ஃப்ளூயண்டாக அந்த வார்த்தைகள் வர்றதில்லை. அதே மாதிரி புதன் கேந்திரத்தில் இருந்து 2 கூடையவன் பலவானாக இருந்தால் பல வித்தைகள் கற்பார், முக்கியமாக ஜோதிடம். அப்போ ஒருத்தர் ஜோதிடம் நல்லா வரணும்னா புதன் கேந்திர ஸ்தானத்தில் இருக்கணும், 1 4 7 10 இருக்கணும். 2ஆம் வீட்டுக்குடையவன், அதாவது வாக்கு பலிதம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதே மாதிரி லக்னாதிபதி நீசம், பாவகிரக பார்வை 2ஆம் லக்னத்தை பார்க்குறாரு. 2ஆம் வீட்டுக்குடையவன் 12 சூரியனோடு சேர்ந்துன்னா அவரோட ப்ராப்பர்ட்டி, அதாவது சொத்தை அரசாங்கம் எடுத்துக்கும், ஜப்தி பண்ணிக்கும். இது 2ஆம் வீட்டுக்கு உண்டான பலன்களின் சில பகுதி. இப்போது நமது அடுத்த நிகழ்ச்சி, அதாவது ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த ராசி பலன் நிகழ்ச்சி பார்ப்பவர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். நிகழ்ச்சிக்குள் செல்வோம். மேசராசிக்காரங்க வீட்டை அழகுபடுத்துக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறீங்க. உத்தியோகம் பார்க்க இடத்துல உங்களுக்கு சுப்பீரியர்கள் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்துக்கிட்டு இருக்கிறாரு. அதே சமயம் நீங்கள் வேலையில் கூட ஒன்றும் குறை வைப்பதில்லை, காரணம் இல்லாமல் அவர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதில்லை. அரசாங்க உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம், பணவரவு எல்லாம் இருந்துக்கிட்டு இருக்குது. கணவன் மனைவி உறவு கூட நன்றாகவே இருக்கிறது. அடுத்து ரிஷபராசி. எந்த வேலையும் ஆத்ம திருப்தியோடு செஞ்சு முடிக்கிறீங்க. நீங்கள் ஓரளவு ஃபண்டமெண்டலுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, சாப்பாடு இல்லை, துணி இல்லை, அது இல்லை, இது இல்லைங்கிறதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே சமயத்தில் இந்த வாரம் ஓரளவு வெற்றிக்கு வழிவகுக்கக்கூடிய வாரமாக இருந்துக்கிட்டு இருக்குது. பணவரவு ஓகே, குடும்ப வாழ்க்கை கூட சுமூகமாக தான் போய்கிட்டு இருக்குது, சந்தோஷமாக தான் போய்கிட்டு இருக்குது. அடுத்து மிதுன ராசி. வெளியூரில் தங்கியிருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, எவ்வளவோ செய்யணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் ஒன்றும் செய்ய முடியறதில்லை. சூழ்நிலை அப்படி. அரசாங்க விரோதம் கூட உண்டாக வாய்ப்பு இருந்துக்கிட்டு இருக்கு. தகப்பனாருக்கு உங்கள் மேலே ஒரு தப்பான அபிப்பிராயம், நீங்கள் ஒன்றுமே செஞ்சு முடிக்க சாமர்த்தியம் இல்லாதவங்க மாதிரி அவங்க மனசில் பட்டுக்கிட்டு இருக்கு. அடுத்து கடகராசி. சொன்னது நீங்கள் என்னமோ நீங்கள் எது சொன்னாலும் அது சொன்னபடியே தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ 2-3 நாளாகவே ஓரளவு பணவரவு கூட நன்றாக இருந்துக்கிட்டு இருக்குது. குடும்பத்தினரோடு பிரயாணம் போகிறீங்க. எதிர்பார்த்தபடியே அந்த லோன் சேங்ஷன் ஆயிடுச்சு. அப்போது புதிய வீடு வாங்கிறதுக்கு முதல் வெற்றி கிடைக்கிறது. வீடு ரொம்ப சந்தோஷமாக இருந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா சொந்த வீடு வாங்க போகிறீங்க இல்லையா, அது குடும்பத்தில் எல்லாருக்கும் ஓரளவு நல்ல பேர் உங்கள் மேலே வச்சுருக்கிறாங்க, நல்ல அபிப்பிராயம் இருக்கிறது.
அடுத்து சிம்மராசி. இன்றைக்கி வந்து சந்திராஷ்டம தினம். ஸோ மனசில் கண்டதையும் போட்டு மனசை குழப்பிக்க வேண்டாம். டென்ஷனை குறைச்சிக்கிடுங்க. அதே மாதிரி வந்து கால் வலி வந்து கொஞ்சம் ஜாஸ்தி இருப்பது போல் ஒரு ஃபீலிங். அதாவது நீங்கள் ஏதாவது நெகட்டிவ் நினச்சா அது இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் வந்துக்கிட்டு இருக்கு உங்களுக்கு. அதாவது வந்து வண்டி ஓட்டுபவர்கள் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக போங்க, மெதுவாக போங்க. ஹையர் எஜுகேஷன் ஓரளவு அவங்களுக்கு நல்ல காலேஜ் அட்மிஷன் கிட்மிஷன்லாம் நல்லபடியாக கிடைச்சிக்கிட்டு நீங்கள் வந்து நல்லபடி முன்னுக்கு வர்றதுக்கு முயற்சி செய்யுங்கள். அடுத்து கன்னியாராசி. இன்றைக்கி வந்து கொஞ்சம் போராட்டமான நாள் தான். எப்படின்னா நடக்கும்போது கூட மேஜை, அந்த ஒரு சேரு இந்த மாதிரி காலில் இடிச்சுக்கிட்டு நிற்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு வந்துக்கிட்டு இருக்குது. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அநேக சமயத்தில் வந்து குருவினோட அருளால் இந்த நாளில் உள்ள அந்த சிக்கல்கள்லாம் நீங்கி ஓரளவு முடியும் போது சுமூகமாகவே முடிகிறது. மனைவி வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆமாம், மாணவர்களுக்கு கூட இன்றைக்கி நல்ல நாள் தான். அடுத்து துளாராசி. மூத்த சகோதரர் வந்து இன்னும் லைஃப்பில் வந்து செட்டில் ஆகலை. ஸ்திரமான வேலை இல்லை, ஸ்திரமான இதில் கணவன் அந்த மாதிரி செட் ஆகிறதுனால உங்களுக்கு வந்து அது ஒன்று உறுத்திக்கிட்டே இருக்குது. உங்களோட அபிப்பிராயம் என்னென்னா, அவர் உங்களுக்கு இருக்காட்டா கூட பெருமையாக சொல்லிக்கலாம் இல்லையா, எங்கள் அண்ணன் அப்படி இருக்கிறான் இப்படி இருக்கிறான்னு சொல்லிட்டு அதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறதுனால மனசில் வந்து ஒரு குடைச்சலாகவே இருந்துக்கிட்டு இருக்கிறது. அதே மாதிரி வந்து எப்படின்னா, அந்த யாருனோட துணையும் இல்லாமல் தனிமரமாக நிற்கிறது மாதிரி ஒரு ஃபீலிங். ஏன்னா யாருமே சப்போர்ட்டுக்கு இல்லாமல் நம்ம மட்டும்தானே இருக்கிறோங்கிற மாதிரி ஒரு மனசில் ஒரு ஃபீலிங் இருந்துக்கிட்டு இருக்குது. தொழில் ஓகே, பண செலவு கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதனால் கூட பெரிய பிரச்சனை ஒன்றும் கிடையாது. அடுத்து விருச்சிக ராசி. உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கிது, நம்பர் 1. நம்பர் 2, திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் வந்து நிச்சயமாகிடுது. அதே மாதிரி வந்து கொஞ்சம் இன்றைக்கி வந்து அதிக அலைச்சினால உடம்பு கொஞ்சம் சோர்வாக இருந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் மனசு வந்து உற்சாகமாக தருது, மனசில் சோர்வு இல்லை. எப்படின்னா தேவையான அளவு பணம் வருகிறது. அதனால் வந்து இன்று ஓரளவு உற்சாகமான நாளாகவே கழிகிறது. அடுத்து தனுசு ராசி. தகப்பனாரிடம் சில கருத்து வேறுபாடு இருந்துக்கிட்டு தான் இருக்குது. புதிய தொழில் ஆரம்பிக்கிறது வந்து தாமதமாகிட்டே போய்கிட்டு இருக்குது. உத்தியோகத்தில் கூட பெரிய அளவுலாம் ஒன்றும் இன்வால்மெண்ட் இல்லை, ஏதோ ரொட்டேட் மாமூலுக மெக்கானிக்கலாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. பணவரவு நிறைய பணப்பழக்க வழக்கங்கள் வந்து கையில் நல்லா இருந்துக்கிட்டு இருக்குது. அதாவது சேலரிக்கு மேலேயே உங்கள்கிட்ட பணம் ரொட்டேஷன் ஆகுது. குழந்தைகளோட நடவடிக்கைகள் வந்து மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து மகர ராசி. உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஓரளவு அதிர்ஷ்டதரமாக மனசுக்கு படுது, இன்றைக்கி ஓரளவு நமக்கு நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நடக்குது. தொழில் ஓரளவு நல்லபடியாக தான் நடந்துக்கிட்டு இருக்குது. வீடு வாங்கும் யோகம் வந்துக்கிட்டு இருக்குது. இது ஒரு காலகட்டம், இந்த காலகட்டத்தில் நீங்கள் வீடு வாங்கலாம், உபயோகித்து கொள்ளுங்கள், அந்த நல்ல நேரத்தை விட்டுறாதங்க. பெண் குழந்தைகளை வந்து மியூசிக் அல்லது டான்ஸ் இந்த மாதிரி கிளாஸுக்கு சேர்த்து விடுறீங்க. அடுத்து கும்பராசி. மனைவியின் டாமினேஷன் கொஞ்சம் ஜாஸ்தியாகிட்டு போகுது. இதுவும் கூட ஓரளவு நல்லதுக்கு தான். புதிய நிலம் அல்லது வீடு வாங்கும் சூழ்நிலை வந்து உங்களுக்கு நல்லா இருந்துக்கிட்டு இருக்குது. உத்தியோகம் சுமூகமாக தான் போய்கிட்டு இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்பெக்குலேஷன் மாத்திரம் தவிர்த்து விடுங்கள். மறக்காமல் திரும்பவும் ஏதாவது கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க. அந்த கோயிலுக்கு போக போக உங்களோட நெகட்டிவ், உங்களோட அந்த சனியினோட டாமினேஷன் எல்லாமே குறைஞ்சிரும். அடுத்து மீனராசி. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி தொழில் முன்னேற்றம் வந்து விரைவில் வரப்போகுது. இது வரைக்கும் ஒன்றும் பெரிய முன்னேற்றம் இல்லை, கூடிய சீக்கிரம் வரப்போகிறது. பணவரவு ஓரளவு திருப்தியாக இருந்துக்கிட்டு இருக்கு. உங்களோட முயற்சி வந்து பாராட்டப்பட வேண்டியதான். நீங்கள் வந்து எவ்வளோ இருந்தால் கூட முயற்சியை மட்டும் விடுறதில்லை. நீங்கள் வந்து முழு ஆத்ம திருப்தியோடு ஆத்ம சுத்தியோடு நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடந்தே தீரும். உங்கள் கிரக அமைப்புகள் அப்படி இருந்துக்கிட்டு இருக்குது. இப்போது 7.5 சனி, 3ஆம் இடத்துல குரு, சர்ப்பதோஷம், இவ்வளவு நெகட்டிவ் இருந்தால் கூட அதையும் தாண்டி நீங்கள் அந்த பிரச்சனைலேருந்து விடுபடுத்த மட்டும் இல்லாத ஏதாவது வந்து அச்சீவ்மெண்ட் பண்ண போகிறீங்க. ஆமாம், அதே மாதிரி அதிக கோபம், அதிக ஸ்பீடு வேண்டாம், கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. நண்பர்களே, இந்த ராசிபலன் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவுறுகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம்.